வணக்கம் நண்பர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 2025 வந்துடுச்சு. நாட்கள் போவதே தெரியவதில்லை. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம், வேற ஒன்றுமில்லை. தமிழில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேத நூல் திருமந்திரம். வேதம்னா என்னன்னு பார்த்தோம். திருமந்திரம், மந்திரம்னா மேருமலை அப்படின்ட்டு ஒரு பொருளுங்க இருக்குது. ஸோ அந்த மீனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 9 தந்திரங்கள். இந்த 9 தந்திரம் நம்ம உடம்புல 9 வாசல் உடையதோர் பிண்டத்து. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்டத்தில் உள்ள கோள்கள் அது இயங்கக்கூடிய இயக்கம் அதுதான் திருக்குத்து. அது இங்கேயும் இருக்குது. புந்தி அப்படின்றது துரியம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பூசலார் நாயனார் வரலாறு கேட்டிருப்போம். அது ஆக்சுவலாக ஒரு புராண கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பெரிய தத்துவம். அது மணக்கோயில் கட்டுறது. மணக்கோயில் அப்படின்றதுல திருமந்திரத்தில் தெளிவாக அவர் சொல்லுவார், புந்திக்குள்ளே போயிட்டு ஆயத்துள் நின்ற அருசமயம் அவங்க கட்டுற கோயில். யோகிகள் அவர்களுக்கு வாய்க்கக்கூடியது இந்த கோயில். அதில் பொன்னம்பலத்தில் ஆடும் திருக்கூத்து அதை கண்டவர் அதான் ஞானம் அடைகிறது. சமாதி அமைதியாக மௌனமாக இருந்து யோகிகள் சமாதி நிலைக்கு சென்று ஞானம் அடைவது, அதுக்கப்புறம் வீடு பேர். இதுதான் திருமந்திரத்தில் இருக்குது. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் ஒரு 2-3 பாடல்களை இன்று பார்க்கலாம். கடவுள் வாழ்த்துல முதல்ல அவர் 9வது பாடல்லையும் சொல்லிடுறாரு, இது மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிற கோயிலை கும்பிட்டு உள்ளே திறந்து போய் கும்பிட்டு அங்கே இருக்கிற திருக்குத்தை பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் கிடைக்கும், வீடு பேர் கிடைக்கும். அதான் அவர் 9வது பாடலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். திருமந்திரம் என்பது பொதுவாக ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வருஷக்கணக்காக படித்து இது நம்முடைய கீதா உபதேசம் மாதிரி, இது நம்மளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய, நம்ம கூட பேசக்கூடிய வேத நூல். ஸோ அவங்களுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய அர்த்தங்கள் மாறும். ஸோ இது என்னுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அர்த்தங்கள். மெடிடேஷன் ரெகுலராக பண்ணிவிட்டு இந்த புஸ்தகம் படிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா விளங்கும். 9வது பாடலில் பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்னை பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவர் தம்மால் தொழப்படுவார் இல்லைதானே அப்படிங்கிறார். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மலை பொலி தையலும் ஆமும், தானே தடவரை தன்கடல் ஆமே. இது எல்லாமே நமக்கு உள்ளே இருக்குது. அதான் சொல்றாரு, இந்த மாதிரி என்னால் தொழப்படுகிற இறை பின்னால் பிறங்க இருந்த பேர் நந்தி. பின்னால் அப்படின்னா இந்த ஏற்கனவே சொல்லிட்டு அந்த எங்கே இருக்கிறது புந்தி, அதுக்குள்ளே இந்த ஆச்சாரியன் இருக்கும் இடம், த இன்டஸ்ட்ரக்டபிள் ஆஸ்டல் லைட் இருக்கிற இடம், இதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் அது பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி அப்படிங்கிறார். ஸோ இங்கே பிறங்கள் ஆக்சுவலி அதை மீனிங் பிறங்க அப்படின்னா லைட் வேவ்ஸ்க்கும் பிறங்கள் தான், சவுண்ட் வேவ்ஸ்க்கும் பிறங்கள் தான், வீடு பேருக்கும் பிறங்கள் தான். இதில் ஒரு 5-6 மீனிங் இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஒளி வீடு பேர் இதில் இந்த இதுதான். அதான் பிறங்க இருந்தவன். ஸோ இதை உள்ளடக்கிய இருக்கக்கூடிய இடம் அதைத்தான் குறிக்குது இந்த இது. ஸோ அந்த இடத்துக்கு உள்ளே போய் நான் அதை கும்பிட்டேன் கோயில். அது ஆக்சுவலாக அதான் ஒரு சொல்கிறது. இந்த மாதிரி என்னுடைய கோயிலை நான் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், வேறு யாராலையும் கும்பிட முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த கோவிலை திறந்து கும்பிட வல்லவர்களே பெரிய யோகிகள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாரும். இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டு, புத்தர்,
ப்ரொஃபத்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து சனாதானம். சனாதானத்தை ஒருபோதும் ஒரு காலும் யாராலும் அழிக்க முடியாது. மதத்தின் பெயரால் நிறைய பிரிவுகள் இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், பட் அது வேற. பட்டு இந்த சனாதானம் அழியாதது இருக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இது வந்து இவங்க வந்து இதை பார்த்தது இதெல்லாம் வந்து இதை சொல்லி இந்த திருமுறை இந்த மாதிரி இந்த திருமந்திரம் இந்த மாதிரி சித்தர் பாடல்கள் இதை வந்து அவங்க சொல்ல நம்ம படித்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன பயன் பெற்றார்களோ அந்த பயனை நம்மும் அடையலாம். சாகம் தருவாயில் கூட இந்த பாவம் புண்ணியம் இரண்டும் மனிதனுக்கு இருக்குது. அதை வந்து இது கேட்க அது ரெண்டையும் சரி பண்ணிட்டு வீடு பேறு அடையலாம். அதுதான் இதனுடைய மகத்துவம். திருமந்திரத்தில் அந்த பாடல்கள் இருக்குது ரெண்டு. அது வந்து ரொம்ப பெரிய இது கிஃப்ட்டு, ஒரு பரிசு இந்த திருமந்திரத்தை படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா தமிழில் இருக்குது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்த காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னலுமாமே அப்படின்றார். கருத்தறிந்து இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய யோகியாக மாறணுன்றது இல்லை, நம்ம பெரிய புத்தராவோ நம்ம பெரிய ராமலிங்க அடிகளாரோ மாறணுன்ற அவசியம் கிடையாது. அது கோடியில் 1-2 பேருக்கு வாய்க்கிறதுக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து படித்து கேட்டு இந்த மாதிரியே இருந்தோம் அப்படின்னா நம்ம இறைவனடி சேருவது திண்ணம். அதுதான் வந்து பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை. இதான் வந்து இவர் ராமலிங்க அடிகளார் வந்து இந்த பொற்சபை, சிற்சபை, பொற்சபை. அந்த மாதிரி பூசலாரும் போயிருக்கிறாருங்க. பூசலார் நாயனார் அவர் மொத்தம் வந்து ஒரு 18 பாடல்கள் இருக்குது இந்த பெரிய புராணத்தில். அவர் தொகுத்து கொடுத்துருக்காரு. 17வது பாடலில் அவர் வந்து அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார் தம்மை நன்பெரும்பொழுது சாரத்தாபித்து நலத்தினோடும் பின்பு பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி, புந்திக்குள்ள அந்த மெடிடேஷன் பண்ணுறது பேணி பொன்புனை மன்றுள் ஆடும் பொன்கழல் நீழல் புக்கார். உள்ளே போகிறது கோயில், அவர் கட்டின கோயில். இது 17வது பாடல். அந்த இது அவர் பூசலார் இதில். ஸோ அந்த மாதிரி சிவனுக்கு தனியாக கோயில், மணக்கோயில் கட்டிய அந்த 14வது பாடலில் தெளிவாக சொல்கிறார். இதுவும் இந்த திருமந்திரத்தில் இப்போ பார்த்தோம்ல, என்னால் தொழப்படும் எம்மிறை தம்மால் தொழப்படுவார் இல்லை தானே அப்படின்ட்டு. இதில் வந்து அவர் பொற்கூத்தை பார்க்குறார். அந்த ஒரு இதுதான் அந்த பொன்கழல் பொன்புனை மற்றுள்ளாடும் பொன்கழல் நீல புக்கார் அப்படின்ட்டு அந்த இது பாருங்கள். அந்த இதில் இருக்குது. அதான் வந்து இதில் வந்து 3085வது பாடல். இது 9வது பாடல். 3085வது பாடலில் அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு. அதில் என்னென்னா, கோயிலும் 5, அதில் கோபுரம் 3, அந்த கோபுரத்தில் வந்து கோயில் 5, கோபுரம் 3, அந்த கோபுரத்துக்கு உள்ள திறக்கிறதுக்கு கதவு 2, அந்த கதவை திறந்து கும்பிட வல்லார்க்கு கோன் எம்பெருமான் குடியிருந்தான் அப்படிங்கிறார். 3085வது பாடல். அது புக்கில் தான் இருக்குது, வேறு புக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸு கொஞ்சம் குறவு, எல்லா பிரிண்ட்லேயும் வராது அது. ஸோ அதான் கோயில் 5 இருக்குது, கோபுரம் 3 இருக்குது. இந்த கோயில் 5 அப்படிங்கிறதே வந்துங்க நம்ம உடம்போடு இந்த புலன்கள் இருக்குது, 5 புலன்கள். உடம்பு போயிடுச்சு அப்படின்னா அந்த புலன்களும் உள்ளே போயிடும், புலன்களும் அதோடு அழிஞ்சிடும். அது மாதிரி தான் வந்து நம்மளுடைய வந்து இந்த உடம்பானது ஒளியும் சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ், மின்னணைய பொய்யுடல். ஸோ இந்த உடம்பு வந்து அழியும் போது அந்த மின்னணைய பொய்யுடல் அந்த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ் வந்து நீரில் இருக்கிற குமிழி மாதிரி அடுத்து எங்கேயாவது போய் வெடிச்சு இதாகும். அது நீரில் இருக்கிற குமிழி மாதிரி உடஞ்சி அது நீரோட கலக்கணும். அதுதான் வந்து லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸோட மேலே பெரிய அருட்பெருஞ்சோதியில் கலக்கிறது தான். அதுக்கு பாடல்கள் இருக்குது திருமந்திரத்தில். ஒரு நாள் பார்ப்போம் அந்த பாடல்களை. 3ஆம் தந்திரத்தில் இருக்குது அந்த பாடல்கள், சூப்பராக இருக்கும் அந்த பாடல்கள். அது போய் அது சேர்றது தான் அந்த இது. இந்த மாதிரி மணக்கோவில் அப்படின்னா இது வந்து புந்திக்குள்ள ஆயத்தில் நின்ற அருசமயத்தரும் அறியாதது. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான திருமந்திர நூல். 824வது பாடலில்
முன்னெழு நாபிக்கு முன்னால் 3 4 12 விரல் கீழே பன்னெழு வேத பகலொளி உண்டு என்னும் நன்னெழு நாதத்து சவுண்ட் வேவ்ஸ் நல்ல தீபம் வைத்திட அங்கே போய் இந்த சவுண்ட் வேவ்ஸு தீபம் அதான் அந்த ஒரு இதில் நன்னெழு நாதத்து நற்றீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனுமாமே 824 பாடல் இது. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நம்மளும் மனக்கோயில் கட்டி புந்திக்குள்ளே போய் இருந்து நம்மளும் உள்ளே போகலாம். இது வந்து அதான் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி புந்தி அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மெய்ப்பொருள் காண்பது ஒவ்வொரு ஸ்டேஜ் சொல்கிறாரு. இந்த 5 புலன்களுக்கும் 5 மெய்ப்பொருள் இருக்குது. அது 3ஆம் தந்திரத்தில் வரும். அது ரொம்ப சூப்பரான கான்செப்ட். அந்த மெய்ப்பொருளை காண்பது எப்படி அப்படின்ட்டு அவர் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா இதில் வந்து எல்லாம் விளக்கம் தெளிவாக இருக்குது. படிக்க படிக்க நம்மளுக்கு புரியக்கூடியது தான் திருமந்திரம். நம்ம கூட பேசும் ஒரே வேதநூல் திருமந்திரம். ஸோ அதுதான் முன்னெழு நாபிக்கு முன்னால் விரல் கீழே. முன்னெழு நாபின்னு ஆக்சுவலாக வந்து இந்த குண்டலினி அதைத்தான் அவர் வந்து அந்த நாபி, அதாவது 9 நாடிகள் கூடும் ஒரு இடம். அது 10வது நாடி. அதான் வந்து 2வது சுவாசம் மனிதர்கள் பெற்றால் சுழுமுனை சுவாசம். இடகலை, பிங்களை, சந்திரன், சூரியன், வலது, இடது, ஆண், பெண், இந்த மாதிரி அபானன், பிராணன், இது எல்லாமே ஒன்று தான். அதுதான் புறவி 2 அந்த புறவியை வந்து ஒன்றாக்கணும் அப்படின்னா இதாகிறது. அது வந்து சந்திரகலை 12, சூரியகலை 16, அது 18, இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. அது படிக்க படிக்க புரியும். ஸோ இங்கே வந்து 10ஆவதாக வந்து நாடி 1 கூடுற இடம், அந்த இது துரியம், புந்தி, இந்த இது எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுக்குள்ளே போனால் 12 அங்குல நீளம் உள்ள, அதுதான் முன்னால் 3 4 விரல்களுக்கு கீழே பன்னெழு வேதத்து பகலொளி உண்டு என்னும். அந்த மாதிரி ஒரு சூரியன் பிரகாசம் ஒளிய ஒரு ஒளி தோன்றும் அப்படின்றதான் அதனுடைய மீனிங். பகலொளி உண்டென்னும் நன்னெழு நாதத்து, அந்த மாதிரி எழுகிற சவுண்ட் வேவ்ஸ், அதில் நல்ல தீபம் ஏற்றுனா தன்னால கோயில் எழும்பும். அங்கே தன்னெழு கோயில், தன்னால கோயில் அங்கே உண்டாகும். அதான் வந்து கோயில் 5 உண்டு, கோபுரம் 3 உண்டு, அதை திறக்க கதவு 2 இருக்குது. ஒன்று இந்த மாதிரி 2 கண்கள் வழியாக போகிற ஒரு கதவு. கண்ணை மூடணும், மாத்திரை போதும் மறைத்து உள்ளே நோக்கம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதுக்கு பின்னாடி, கண்ணுக்கு பின்னாடி இந்த இதில் உள்ளே போயிட்டு அந்த இடத்த உள்ளே பார்க்குறது, அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மனசு எல்லாமே ஓடுறதெல்லாம் நின்றோம். அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா அது நம்ம வந்து அது அங்கே பார்க்கறதுக்கு வந்து 1 செகண்டு 2 செகண்ட் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக அது 1 நிமிஷம். அதான் வந்து 32 இந்த பூரகம், 64 கும்பகம், இந்த மாதிரி அதுதான் வந்து நொடி. அங்கே வந்து நீங்கள் வந்து 16 32 64 அப்படின்ட்டு அந்த இது இருக்குல்ல, ரேசகம், பூரகம், கும்பகம், பிரணயாமம், அந்த இது 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 6ம் 60ம் மாறும் புகுவரே. இப்போ தான் வந்து சத்தியார் கோவில். அந்த சத்தியார் கோவில் தான் இதுதான் வந்து தன்னெழு கோவில். இந்த சத்தியார் கோவிலிலே வலம் சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம், தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும், சத்தியம் சொன்னோம் சதானந்தி ஆணையே. வந்து அந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானது. இது ஆக்சுவலாக வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கோயிலை திறந்து உள்ளே போகணும். அதுக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது, அறத்தோடு வாழணும், தவத்தோடு வாழணும். தான் வந்து அருள், அவனுடைய அருள். அருள் அப்படின்னாலே ஏற்கனவே அறமும் தவமும் தான் அருள். அதுக்கு பாடல்கள் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது. ஸோ தன்னெழு கோவில் அப்படிங்கிறது இந்த பூசலார் நாயனார் அது மாதிரி நம்மளும் ஒரு கோயிலை எழுப்பி சிறப்போடு வாழ்வோம். ஓகே, சேம் நம்பி என்ன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து எல்லாம் படிக்கணும். படிக்காமல் இது வந்து புரிகிறது கஷ்டமே இல்லை. இந்த சரஸ்வதி நதி வந்து திருப்பியும் பூமியிலேருந்து வெளியில் வந்த மாதிரி ராஜஸ்தானில் ஒரு பாலைவனத்தில் 800 அடிக்கு கீழே போட்டிருக்கிறாங்க, பூமிக்கு கீழே போர்வெல். அது போர்வெல்லில் வந்து
அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொப்பளிச்சுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தண்ணி ஆற்று, அது வறண்டு போன நதியாம். அது வந்து அந்த மாதிரி தண்ணி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இது. ஸோ இதை சிந்திக்க 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 பூமி செழிக்கும், மனிதர்களும் நல்லா வந்து வாழலாம் அமைதியாக. இதுதான் ஒரு அமைதியான பூமியை உருவாக்குறதுக்குரிய தருணம். ஸோ எல்லாரும் இறைவனை சிந்திப்போம். தமிழில் இருக்கிற திருமந்திர நூல், அது வந்து வேத நூல், அதை நல்லா படித்து எல்லோரும் பயனடைவோம். நன்றி நண்பர்களே.